ஒரு கருப்பு இளைஞன் அன்னைக்கு தருவாயில் சென்னை வந்திருக்கிறார். சென்னை வந்த இளைஞனை இந்த சினிமா உலகம் அனைத்து கொள்ளல தட்டி விட்டுருக்கு. ஏன்னா கலரை குறித்து நீ கருப்பாக இருக்க, உனக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி ஒரு இடத்துக்கு வரும்போது 1979 அவருக்கு முதல் பட வாய்ப்பு கிடைக்கிது. அதிலிருந்து அவர் எடுத்த அத்தனை முயற்சிகளுமே வெற்றியாகவே அமைந்தது, தேர்தலை தவிர. ஏன் தேர்தல் தவிரன்றது நான் பின்னாடி சொல்கிறேன். அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு படமும் அடுத்தடுத்த கேப்டன் பிரபாகரனில் அந்த படத்தினூடாக ரொம்ப பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகிறார், ரொம்ப பெரிய அளவில் இதாகிறாரு. இதில் என்னை கவர்ந்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நானே போய் அண்ணே விஜயகாந்த் அண்ணே அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அவர் என்கிட்ட முதல்ல கேட்குற வார்த்தை சாப்பிட்டியா அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை தான். இன்றைக்கி பல நடிகர்களும் பல இயக்குநர்களும் சொல்கிறாங்க, வைத்த காயப்பட்டு தான் இன்றைக்கி சினிமாவில் நடிச்சிட்ருப்போம். அதே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய வீட்டுக்கு போனோம் அப்படின்னா ரொம்ப தயங்கி தான் போவோம். ஆனால் அங்கே எப்போ போனாலும் யார் போனாலும்